கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல பாத்தீங்கன்னா குறிப்பாக ஊழல் செய்தவர்கள் எல்லாம் பிடிக்கலாம் அப்படின்னு தாவேக ஆட்சியில ஒரு முயற்சி நடப்பது தெரியுது சார். ஆனா ஹார்ட் டிஸ்குகள் காணும் மின்சாரத்துறையிலன்னு ஒரு பக்கம் ஒரு கம்ப்ளைண்ட் வருது. இன்னொரு பக்கம் KN நேரு அவர் மீதும் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த CBI வழக்கை மீண்டும் தீவிரப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்க. எப்படி சார் ஆட்சி இவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போனது அப்படின்றது யாருடைய தப்புன்னு நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். அதாவது இப்போது தாவேகாவுடைய ஆட்சியில் இந்த ஹார்ட் டிஸ்க்கு காணாமல் போயிருக்கு அப்படிங்கும்போது தார்மீக பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது, தவறு அப்படிங்கிறது. ஆனால் அதே சமயத்தில் இப்போ தான் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. நம்ம ரெண்டு பக்க நியாயத்தையும் ஒரு 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 நடுநிலையாக இருந்து சிந்திக்கிறோம். வந்த உடனே எங்கெல்லாம் இதற்கான தரவுகள் எங்கெல்லாம் இருக்கும், தவறுகள் எங்கெல்லாம் நடந்திருக்கும், அந்த இடங்களிலெல்லாம் நம்ம போய் பாதுகாப்பாக வச்சுக்கணும் இப்படின்னு இவங்களுக்கு புரியறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். சரி, எப்படியும் அரசியல்னு முடிவு பண்ணிட்டாங்க. குறிப்பா தேர்தல் காலங்கள்ல இதெல்லாம் இவங்க கேதர் பண்ணக்கூடிய அந்த வேலையை செஞ்சிருக்கணும்ல சார்? ஏங்க, நான் இவர்கள் மீது தவறு இல்லைன்னு நான் சொல்லலை. இவங்களுக்கு அடிப்படையான விஷயங்களே இன்னும் புரியல. ஒரு மந்திரி நான் அவர் சுற்றுச்சூழல் மந்திரி, அவர் நான் சுற்றுலா மந்திரி, சுகாதார மந்திரின்னு சொல்லிட்டு இருக்காரு. பக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர், ஐயா நீங்கள் சுற்றுச்சூழல் மந்திரிங்க அப்படின்னு 3 தடவை ஞாபகப்படுத்தினதுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமும் அவருக்கு வாயில் அவருடைய துறை பேரே வரமாட்டேங்குது. இன்னொரு யாரோ அவர் தூத்துக்குடி வேட்பாளர், வெற்றி பெற்ற வேட்பாளர் பக்கத்தில் உள்ள திருச்செந்தூரில் ஒரு புன்னங்காயல்னு ஒரு ஊருக்கு போய் அது தூத்துக்குடியில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் திமுக வெற்றி பெற்றிருக்கார், MLA முன்னாள் அமைச்சர். அவருடைய தொகுதியில் வரக்கூடிய ஒரு கிராமத்துக்கு போய் மக்களே ஐ லவ் யூ, நீங்கள் தான் என்னை கோடானி கோடி வாக்குகள் போட்டு என்னை இவ்வளோ வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் ஐயா இது உங்கள் தொகுதியிலேயே வரலன்னொன்னே அப்புறம் வணக்கம் சொல்லிட்டு போகிறாரு. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நான் தாவேகா ஆட்சி மீது தவறு இல்லைன்னு சொல்லலை ஐயா. அவங்க உங்களுக்கு கரெக்டாக புரியணும்னா, திருவிழாவில் தொலைஞ்சு போன குழந்தை எப்படி இருக்கும்? திருத்திரு முழிக்க சார். தாவேகா என்பது இப்பொழுது திருவிழாவில் தொலைந்து போன குழந்தை மாதிரி திருன்னு விழித்து கொண்டு ஆட்சியில் உட்கார்ந்திருக்கிறது. நீங்கள் அவன் ஏதோ சொல்லுவாங்க, கண்ணு தெரியாத கண்ணு குருடா இருக்கிறவரை போய் ராஜமொழி முழிப்பார், இந்த ராஜ பார்வை பாருன்னா கண்ணே தெரியல பாவம். அவரை போய் ராஜ பார்வை கம்பீரமாக பாரு, சிவாஜி கணேசன் மாதிரி பாரு, அப்படி பாரு இப்படி பாருன்னா எப்படி முடியும்? அந்த மாதிரி அவங்களுக்கு அடிப்படைகளே இன்னும் புரியல. ஒரு அமைச்சர் பேசுகிறாரு, அறநிலையத்துறை அமைச்சர், எதிர்காலத்தில் எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு சட்டமன்றத்தை எங்கள் தலைவர் உருவாக்குவார். அதுக்கு பேர் சட்டமன்றமா? அது ஒரு அதுதான் ஜனநாயகமா? எதிர்கட்சிகளே இல்லாததுன்னா அதுக்கு பேர் சர்வாதிகாரம். அப்போ உங்கள் தலைவர் விஜய் சர்வாதிகாரியாக வருவார் என்று சொல்கிறாரா? அவர் சொல்லுவதுடைய அர்த்தம் முதலில் அவருக்கு புரிகிறதா? நமக்கு புரிந்து விட்டது அவர் ஏதோ புரியாமல் பேசுகிறாருன்னு. ஆனால் அவருக்கு புரியல எதை பேசணும் எதை பேசக்கூடாது, நம்ம பேசுகிற வார்த்தைகளுடைய அர்த்தம் எப்படியெல்லாம் போய்விடும், இதெல்லாமே அவங்களுக்கு புரியல. அவங்க என்ன அமைச்சர்னே அவருக்கு புரியலன்னு அப்புறம் வேறு என்ன புரிய போகுது? நான் கூட அதான் தமாஷா சொல்லுவேன். அவர் பாட்டில் சுற்றுலாத்துறையாக சுகாதாரத்துறையில் அந்த ஆஃபீஸில் போய் உட்காந்து ஃபைல்லாம் கைத்து போட்டுருக்கு போகிறாரு. அங்கே இருக்கிறவங்களும் எல்லாரும் புது அமைச்சராக இருக்காங்க, யார் முகமும் இன்னும் பரிச்சயமாகலை. அமைச்சர் வந்தார் கைத்து போட்டார்னு சொல்லி இவர்கிட்ட கைத்து வாங்க போயிருப்பாங்க. கடைசியில் இவர் அந்த அமைச்சரே இல்லாமல் இருக்க போகிறார். நிகழ்ந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. வேற ஒரு இடத்துல கூட மின்வெட்டு, எல்லா இடத்துலையும் மின்வெட்டு நடக்குது. அது ஒரு அது திமுக தான் காரணம்னு சொல்லி அவர் நிர்மல்குமார் அவர்கள் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக உண்மையாகவும் இருக்கலாம். ஏன்னு கேட்டால் திமுக எப்பொழுதுமே அவர்களுடைய அந்த ஊழியர்கள் அதிகாரிகள்லாம் அவங்க திமுக காரங்களாக கரெக்டாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க எந்த காலத்திலும் திமுகவிற்கு செய்திகள்ங்கிறது உளவுத்துறை மாதிரி அவங்க செய்திகள் கொடுத்து கொண்டிருப்பாங்க. அதாவது அதிமுக இதுக்கு முன்னால் திமுக இல்லைன்னா அதிமுக தானே ஆட்சி. அந்த அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா
அதிகாரிகள் அந்த அலுவலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திமுகவுக்கு ஆதரவாக இருப்பாங்க, வெளியில் காமிச்சிக்காமல் இருப்பாங்க, தெரிஞ்சாலும் அங்கே போய் சொல்லுவாங்க. இது அதனால தான் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் எது நடந்தாலும் பட்டுன்னு திமுகவில் தெரிஞ்சிடும். திமுக ஆட்சியில் நடக்கும்போது வந்து அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. இது அவங்களுடைய ஃபார்முலா. இந்த மாதிரி இருக்கும் பொழுது தாவேகா புதிதாக வந்திருக்குது. இப்போ அந்த மின்வெட்டு, இந்த மின்வெட்டும் போது ஒரு இடத்துல நடந்ததாக சொல்கிறாங்க. இது வந்து ஒரு தமாஷா கூட இருக்கலாம், இல்லை நிஜமாகவே நடந்ததாக இருக்கலாம். ஒரு ஏரியாவில் வந்து அவங்க லோக்கல் அமைச்சர் வீட்டுக்கு போய் எல்லோரும் ஒரு 30-40 பேர் போய் அது மாதிரி கும்பலாக ஒரே மின்வெட்டு விட்டு வருது, படிக்க முடியல, அது உள்ள கஷ்டங்கள்லாம் சொல்கிறதுக்காக கூப்பிட்டு இப்போ உள்ளேருந்து ஒருத்தர் வர்றார், என்னங்க விஷயம், இது மாதிரி விஷயம், அமைச்சர் ஊருக்கு போயிருக்காருங்க, 3 நாளாகும் வரத்துக்கு, வந்த உடனே அவர்கிட்ட நான் கட்டாயம் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் சொல்கிறேங்க, ரைட்டு போயிட்டு வாங்க, சரிங்க ஞாபகமாக சொல்லுங்கள், ரொம்ப கஷ்டப்படுறோங்க. வெளியில் வரும்போது அந்த வாசலில் அந்த செக்யூரிட்டி உட்காந்தார். அவர்கிட்ட இப்போ அமைச்சர் அமைச்சர் என்னைப்பா ஊர்லேருந்து வராது, ஏன்னா வந்தால் மறுபடியும் வரலாமே, வந்து சொல்லலாமே, அமைச்சர் ஊர்லேருந்து வராரா, இப்போ உங்கள்கிட்ட வந்து இப்போ வெளியில் வந்து பேசி போனார், அவர் தாங்க அமைச்சர். அப்போ அமைச்சர் தான் வந்து வெளியில் வந்து நைஸாக வந்து ஓஹோ இது மின்வெட்டு, இது பிரச்சனை, இதை போய் இப்போ நம்ம வந்து நான் தான் அமைச்சர்னு சொன்னால் ஏதாவது வம்பு வரும், அமைச்சர் ஊருக்கு போயிருக்காருன்னு சொன்னால் இவங்களுக்கு அமைச்சர் முகம் தெரியல, இது ஒரு உண்மையிலேயே நடந்ததா இல்லை ஒரு நகைச்சுவைக்காக கற்பனையாக சொல்லப்பட்டதா நமக்கு தெரியல. ஆனால் இந்த சூழ்நிலை தான் நிலவுகிறது என்பது உண்மை. இப்போ நமக்கு எதிரில் சடார்னு ரோட்டில் ஒருத்தர் வந்துட்டு அவர் தான் அமைச்சர்னு தெரியாது நமக்கு, இன்னும் அந்த முகம் பரிச்சயமாகவில்லை. நம்ம ஒன்றும் அவங்கள குறை சொல்லலை, ஏன்னா பிரபலமான முகங்கள் இல்லை. மேபி ஒரு 2 வருஷம் ஆச்சுன்னா 1 வருஷம் 2 வருஷத்தில் ஓரளவுக்கு பழகலாம். இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் போன்றவர்கள்லாம் ஏற்கனவே அவர் அதிமுகவில் இருந்தார், பிஜேபியில் இருந்தார், கொஞ்சம் முகம் பழகியிருக்கும். ஆதவ அர்ஜுன் அவர்கள் பழகியிருக்கும், விஜய் பழகியிருக்கும், புஷி ஆனந்த் ஒரு சில பேர் மட்டும் பழகியிருக்கும், மிச்சம் எல்லாரும் புதுசு. அதனால தான் வந்து இவங்க இந்த ரீல்ஸ் வீடியோ கூட பாருங்கள், அவர் பிரபு டிகே பிரபு வந்து இந்த கனிம வளத்துறை அமைச்சர் ஆய்வுக்கு போகிறேங்கும் போது ட்ரோன்லாம் வச்சு மேலேருந்து லைட்டெல்லாம் இதெல்லாம் வச்சு ட்ரோன் வச்சு அவர் அந்த நைட்டில் போகும்போது அந்த கார் அந்த கலராக அந்த லைட் எல்லாம் போடுறது, இதுக்கு பேர் வந்து ரகசிய ஆய்வா? ட்ரோன் வச்சு இந்த நைட் ஷாட்டெல்லாம் எடுக்கிறது, அதுக்கு பேர் ஃபிலிம். நீங்கள் போகிறது வந்து ஆய்வு வந்து விளம்பரத்திற்காகவா இல்லை தவறு செய்பவர்களை பிடிப்பதற்காகவா? நீங்கள் தவறு செய்பவர்களை பிடிக்கணும்னா சத்தம் போடாமல் போகணும், 2வது அதிகாரிகள் துணையோடு போகணும், மேலதிகாரிகள் அதற்கு உண்டான அதிகாரிகள். அறநிலையத்துறையில் கூட அந்த திருச்செந்தூர் கோயிலில் வந்து பிடிச்சாங்க, எதுக்கு அந்த மாஸ்கெல்லாம் போட்டு போய் அதெல்லாம் எதுக்கு? அதுக்குன்னு ஹெச்ஆர்என்சியில் வந்து விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது, அந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள்லாம் முடுக்கி விட்டு எல்லா கோயிலையும், பெரிய கோயில் பிரபலமான கோயில்கள் எல்லாத்துலேயும் இது வந்து இந்த சிறப்பு வழி தனி வழி இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. அங்கே யாராவது வந்து இந்த மாதிரி வெளியாட்களோ இதுவோ, இப்போ வந்து முதல்ல அர்ச்சகர் மாட்டினாருன்னாங்க, அப்புறம் 2 காவலாளிகள் மாட்டினாங்கன்னாங்க, அப்புறம் வெளியில் வரும்போது அடுத்த இதில் வரும்போது அடுத்த கட்டத்தில் பேசும்போது அவர் வந்து அறநிலையத்துறை கோயிலுடைய ஊழியர் இல்லை, திரிசுதந்திரர்னா ஒன்றும் இல்லை, ஃப்ரீலான்ஸ்ன்னு சொல்லுவேன், அந்த மாதிரி அவங்க கோயிலையும் வேலை பார்க்கல, ஒன்றும் இல்லை, அவங்க பாட்டில் வந்து எதாவது தரிசனம் பண்ணி வச்சுட்டு காசை வாங்கிட்டு போயிடுவாங்க, 3ஆம் மனிதர்கள். நம்ம வந்து யார் என்னன்றதை பற்றி சொல்லலை. இப்படி தவறு செய்பவர்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணுமே தவிர, இந்த ரகசியமாக அது போய் நான் வந்து மாறு வேஷத்தில் போய் போடுறேன் அப்படிங்கிறதெல்லாம், மாறு வேஷத்தில் போய் போடுறீங்களா, அது எப்படி கூட மாறு வேஷத்தில் போய் ரகசியமாக பண்ணும்போது எப்படி வீடியோ எடுக்கிறாங்க, யார் வீடியோ எடுத்து வெளியில் போட்டாங்க? அப்போ நீங்கள் வீடியோக்காரராக கூட கூப்பிட்டு தானே போயிருக்கீங்க. கண்டிப்பாக. அதுக்கு அப்புறம் ரகசிய ஆய்வு என்ன? இப்போது நான் போகிறேன் ஒரு கோயிலில், என் கூடவே ஒரு வீடியோக்காரரும் ஒருத்தரோ 2 பேரோ ஃபாலோ பண்ணி வராங்கன்னு வைங்க, ஒருத்தர் கூட இருக்கலாம், ஃபாலோ பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டே வராருன்னா கோயிலில் இருக்கிறவங்களாம் யோசனை பண்ண மாட்டானே, யாரோ ஒரு முகமே தெரியாத முகமாகவே இருக்கட்டும், ஒரு கூடவே யாரோ வீடியோலாம் எடுத்துகிட்டு வராங்க, யார் பார்க்குறது, எதுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வராங்க, கேள்வி வருமா இல்லையா? கொஞ்சம் உஷாராக இருப்பான், தப்பு பண்ணுறவங்க கூட அந்த சமயத்தில் அடக்கி வாசிப்பான். அப்போது இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறோன்னா, இந்த ரீல்ஸ் மோகத்தினால, விளம்பர மோகத்தினால பண்ணுறீங்க, அதிலிருந்து உண்மையான ஆட்சி நிர்வாகத்துக்கு வாங்க. சரி, அப்போ அது ஹார்ட் டிஸ்க் விஷயம் அங்கே தான் வரேன்னு. இந்த ஹார்ட் டிஸ்க் விஷயத்தில் வந்து இவர்கள் கவனக்குறைவாக இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் உண்மை. தாவேகா ஆட்சியில் நீங்கள் வந்து அதிகாரிகள்லாம் அப்படி பண்ணிட்டாங்க,
அந்த அதிகாரி தான் கவனிச்சிருக்கணும். ஆனால் நம்ம வந்து எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் முதல்வர் ஆட்சியில் இருப்பவர்கள் வந்து பெருமையை வந்து அவங்க கிரெடிட் அவங்க எடுத்துக்கிறாங்கல்ல. அப்போ தப்பு நடந்தாலும் அதுக்கான பொறுப்பு எடுத்துக்கணும் இல்லையா? அந்த வகையில் நீங்கள் ஒரு இது திருட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் டிஸ்க்கு, சார் நாங்கள் இப்போ தான் வந்தோம் 1 மாதம் ஆச்சு. சரி, எப்போ தான் உங்களுக்கு பொறுப்பு வரும்? நீங்கள் இப்போ அந்த பொறுப்புக்கு வந்து 1 மாதம் ஆச்சு, அதுக்குள்ளே நாங்கள் எப்படி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்? முத நாள்லேருந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு முதல்வராக வந்து உட்கார வச்சுருக்காங்க. அமைச்சர்களாக வந்து அமைச்சரவை இருக்குது. நீங்கள் அதிகாரிகளை கூப்பிட்டு அந்த அதிகாரிகள் மூலமாக தான் எந்த அமைச்சருமே டைரெக்டாக வந்து ஒன்றும் இந்த ஆய்வெல்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு அடையாள ஆய்வுகள் தானே தவிர தினமும் அமைச்சர் வந்து போய் ஆய்வு பண்ணிட்டு இருப்பாரு. கண்டிப்பா. ஒரு எத்தனை கோயிலில் பண்ணுவார் அவரு? சார் இப்போ அந்த இன்சார்ஜ்னு ஒருத்தர் இருப்பார்ல சார், அதாவது இந்த மின்சார வாரியத்தினுடைய அந்த மேனேஜர் மாதிரி ஒருத்தர் இல்லை, எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் மாதிரி, அதான் அதுக்குன்னு ஒரு அதிகாரி. அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா சார்? ஏன்னா இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் காணா போயிருக்கு. இது வரைக்கும் செய்தி வரல. இப்போது ஒரு கம்ப்யூட்டர் அந்த அந்த யார் வந்து கம்ப்யூட்டர் சர்வீஸுக்கு அதாவது கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்களோ ஒப்பந்தக்காரர், அது ஏதோ ஆம்டெக் கம்ப்யூட்டர்ஸ்னு யாரோ ஏதோ பேர், தனியார் கம்பெனி, அதில் உள்ள ஒரு மேலாளர் தான் அந்த கோபிநாத்துங்கிறவர் தான் வந்து இது ஹார்ட் டிஸ்க்கு திருடி அதாவது டேட்டா எடுத்துகிட்டு போயிட்டார். அப்புறம் இன்னொருத்தர் யாரோ பேர் சொன்னாங்க, அவரும் அதே நிறுவனத்தை சேர்ந்தவர் தான் போல இருக்குது, கைதாகியிருக்கார். அவர் வராருன்னா அப்போ அங்கே அந்த டிஎன்இபி, அவர் டிஎன்இபியை சேர்ந்தவர் இல்லை, அவர் ஒப்பந்த சர்வீஸ் பண்ணுற கான்ட்ராக்டர். அவர் கான்ட்ராக்டருடைய பணியாளர், மேலாளராக இருக்கலாம், டெக்னீஷியனாக. அவர் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுறாருன்னா இங்கே டிஎன்இபியை சேர்ந்த யாரோ ஒருவரோ இருவரோ வந்து அவர் என்ன பண்ணுறாருன்றதை மானிட்டர் பண்ணி அவருடன் இருந்து அவர் வந்து செல்லும் வரை அவர் என்ன செய்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும். கண்டிப்பாக. இப்போது ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன். உங்கள் வீட்லேயோ எங்கள் வீட்லேயோ ஒரு வீட்டில் வந்து ஒரு ஏசி ரிப்பேர் இல்லை ஒரு ஃபேன் ரிப்பேர், யாரோ ஒருத்தர் தெரிஞ்ச மெக்கானிக்கே கூட வர்றாங்க. நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம்? அவர் வந்த உடனே அது ஸ்டூல் கேட்பார், ஏதோ ஒரு ஏணி கேட்பார், அதெல்லாம் கேட்பார், கழட்டி வைப்பார், போவார். ஒரு பார்வை பார்த்து கொண்டிருப்பீர்களா இல்லையா? அவர் நம்பிக்கையானவராகவே தெரியலாம், அடிக்கடி ஏற்கனவே உங்களுக்கு வந்து பழக்கமானவராக இருக்கலாம், அதாவது ஒரு பரிச்சயம் உள்ளவராக இருக்கலாம். ஆனாலும் அவர் வந்துட்டு வெளியில் போகிற வரைக்கும் நம்ம ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு இருப்போமா இல்லையா? இது வந்து மனித இயல்பான ஒரு விஷயம். ஒரு சாதாரண சின்ன குடும்பத்திலேயே நடக்கும். அவர் ஏதோ திருடன்னு அர்த்தம் இல்லை, நமக்கு அவர் மீது நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இருந்தாலும் இது ஒரு இயல்பு. இந்த இயல்பு வந்து ஒரு நிறுவனத்தில், ஒரு அரசு நிறுவனத்தில் எப்படி இல்லாமல் போனது? அப்படி இல்லாமல் போனது என்றால் அதற்கு காரணம் யார்? உயர் அதிகாரி யார்? அந்த அதிகாரி மீது என்ன நடவடிக்கை? இது வரைக்கும் வெளியில் தெரியல. அதை விட மோசமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நடந்து 2 வாரங்களுக்கு பிறகுதான் பத்திரிகையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி வந்த பிறகு தான் காவல்துறையில் புகார் கொடுத்துருக்காங்க. பத்திரிகைக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா இத்தனைக்கும் ஆங்கில பத்திரிகை, அவங்களுக்கு என்ன தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்குள்ளெல்லாம் ஆள் வச்சுருக்கு வர்றாங்களான்னு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. பத்திரிகைக்காரன் ஆங்கில பத்திரிகையோ தமிழ் பத்திரிகையோ, பத்திரிகையோடைய வேலையே வந்து எங்கே என்ன நடக்குதுன்னு கூர்மையாக கவனிக்கிறது. அவங்க வந்து பத்திரிகையில் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் காவல்துறையில் புகார் கொடுத்துருக்கீங்க. எங்கே போய் கொடுத்தீங்க? சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையம். ஏன்னா அந்த மின் அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கணுமா, அந்த ஏரியாவில் இருக்கும். எங்கே இது என்ன டேட்டா காணாமல் போயிருக்கு. அதுவும் என்ன டெண்டர் பேமெண்ட்டு, டிரான்ஸ்ஃபார்மர்கள், அதான் டிரான்ஸ்ஃபார்மர், பல டெண்டர்கள், அந்த டெண்டர் பல வருடங்களாக உள்ள டெண்டர்கள், அந்த டெண்டர் உடைய விவரங்கள், யார் எடுத்தாங்க, அவங்களுக்கு கொடுத்த பேமெண்ட்ஸு, இதெல்லாம் தான். அப்போ இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான ரகசியங்கள்னு சொல்லக்கூடியது, பாதுகாப்பான விஷயங்கள். இந்த பாதுகாப்பான விஷயங்கள் காணாமல் போச்சுன்னா நீங்கள் எங்கே போகணும்? முதல்ல சைபர் கிரைமுக்கு போயிடணும் இல்லையா? சைபர் கிரைமில், அதுவும் டிஎன்இபிலேருந்து டான்ஜெட்கோ அல்லது டிஎன்இபி என்ன அதுக்கு பேர் என்ன வேணாலும் சொல்லு, அந்த நிறுவனத்தில் நீங்கள் போகும்போது எங்கே போகணும்? சைபர் கிரைமுடைய தலைவருடைய நேரம் போய் இங்கே உள்ள ஒரு உயர் அதிகாரி போய் சந்திச்சில்ல கொடுத்துருக்கணும். இல்லை கமிஷனர் ஆஃபீஸில் போய் கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்கணும். அவர் சைபர் கிரைமுக்கு ரெஃபர் பண்ணலாம், அதுவும் நடந்திருக்கலாம். எதுவுமே இல்லாமல் சிந்தாதிரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னால் இது என்ன இந்த பிக் பாக்கெட்டு கேஸா, செயின் ஸ்நாச்சிங் கேஸா? அதாவது சிறு குற்றங்களுக்கு தான் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் வரும். அதுவும் கவர்மெண்ட்லேயே நடந்திருக்கு. இது கவர்மெண்ட், அது டேட்டா. இப்போ கவர்மெண்ட்டில்
ஒரு பக்கத்தில் ஒரு சீலிங் ஃபேன் வச்சுருந்தாங்க, காணாமல் போச்சு. இது பக்கத்தில் சிந்தாரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் நீங்கள் கொடுக்கலாம். சார் அப்ப இவங்க கண்டுபிடிக்கணும்ன்ற நோக்கத்தோட கண்டுபிடிக்கல, அது தானா பத்திரிகையில் வெளியில் வந்துருச்சு. இதுக்கப்புறமும் நம்ம வந்து கொடுக்காம இருந்தால் சிக்கலாக போகுன்றதுக்காக மட்டுமே ஒரு அடையாளத்துக்காக டக்குன்னு எங்கே சிந்தாரிப்பேட்டை ஸ்டேஷனு சார், அங்கே நம்ம இவர் தான் இன்ஸ்பெக்டர், நான் சும்மா ஒரு பேருக்கு சொல்கிறேன், நம்ம லோகநாதன் தான். லோகநாதன் இல்லை, நான் ஒரு கற்பனை பேர் தான் சொல்கிறேன், லோகநாதன். பேசாமல் ஒன்று டக்குன்னு கொடுத்துருங்க, கொடுத்து ஒரு சிஎஸ்ஆர் வாங்கிடுங்க, அக்னாலஜ்மெண்ட். இவ்வளவுதான் இவர்கள் அதற்கு கொடுத்த முக்கியத்துவம். அப்படி என்றால், ஒன்று இவர்களுக்கு முக்கியத்துவம் தெரியவில்லை என்றால் இவர்கள் எவ்வளவு அறிவாளிகளாக இருக்கிறார்கள் என்று நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. சார் இன்னொன்று 18 ஹார்ட் டிஸ்குகள் தான் காணும்னு சொல்லப்படுது, ஆனால் என்னவோ கிடைச்சது 32ன்னு சொல்கிறாங்களே சார், இதில் என்ன நடந்திருக்கு? அதுதான் நான் சொல்கிறேன். எவ்வளவு ஹார்ட் டிஸ்க்கு காணும்னா, ஹார்ட் டிஸ்க்குன்றது வந்து உங்களுக்கு வந்து எத்தனை கம்ப்யூட்டர்களை இவங்க வெரிஃபை பண்ணாங்க, முதல் கட்டமாக எவ்வளோ பண்ணாங்க, அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக இன்னும் மற்ற இடங்களை பண்ணாங்க. இது ஒன்று. நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் வந்து இது ஒரு துறையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு அரசின் பல துறைகளில். அதாவது உதாரணமாக போக்குவரத்து, பொதுப்பணித்துறை, பதிவுத்துறை, வணிக வரித்துறை, எங்கெல்லாம் பணம் கொட்டிச்சோ அந்த மாதிரி இடங்களிலும் வந்து காணாமல் போயிருக்கு. இதே மாதிரி தானே அங்கேயும் டெண்டர் கிண்டர் இதே விவகாரங்கள் அதே மாதிரி தானே நடந்திருக்கும். திமுக ஆட்சியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 15ஆம் தேதி டெண்டர்னா அதுக்கு 10 நாள் முன்னாலேயே டெண்டரை யாருக்கோ வந்து அலர்ட் பண்ணி அவங்க வேலையே தொடங்கிடுவான். அவனுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட்டே போயிடும். 15ஆம் தேதி இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, அந்த டெண்டர் நடக்கிற அன்றைக்கி அது யாராவது டெண்டர் அப்ளை பண்ணுறான் பாருங்க, அந்த இடத்துல வந்து அந்த ஆன்லைன் இருக்கு இல்லையா, அந்த ஆன்லைனில் அந்த டயத்தில் பார்த்து ஹேக் பண்ணிவிடுவாங்க. இது வந்து எனக்கு ஒரு அரசு அதிகாரியே என்னிடம் சொன்னது. ஹேக் பண்ணிவிடுவாங்க. அதுக்குன்னு இந்த ஹேக்கர்ஸ் இருக்காங்க, அவங்க டிபார்ட்மெண்ட்லேயே இருப்பாங்க, இல்லை வெளியிலேருந்து இருப்பாங்க. அந்த டயத்தில் மட்டும் அது 1 hour தான் அந்த டெண்டர், 1 hour தான் ஓப்பனாக இருக்கும். இந்த 1 hour யார் அந்த டெண்டருக்குள்ளே அந்த ஆன்லைனுக்குள்ளே போகணும்னு நினச்சாலும் போக முடியாது, டெக்னிக்கலாக உள்ளே போக முடியாது. கடைசியில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஓப்பனாக விடுவாங்க, ஏதோ ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ. அதில் இவங்களே டம்மியாக ஒரு ஆள் டெண்டர் போடுவார். இவங்க யாருக்கோ டெண்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உதாரணமாக ஒரு அந்த அதுக்கு வந்து 1 கோடி ரூபாய்க்கு அந்த டெண்டர்னு வச்சுங்க. அவன் வந்து 1.5 கோடி ரூபா கோட் பண்ணி ஒருத்தன் போடுவான், இல்லை 1.25 கோடி கோட் பண்ணி போடுவான். இப்போ நாங்கள் போகும்போது இந்த 1 கோடிக்கு ஒரு டெண்டர் வந்துச்சா, இது 1.25 கோடிக்கு அவன் கேட்குறான். 1 கோடி லோயஸ்ட்டு அவனுக்கு கொடுத்துட்டோம். ஆக்சுவலாக இது டெண்டர் நடக்கும்போது அவன் வேலையே தொடங்கிட்டான். இப்படித்தான் பல இடங்களில் இது வந்து டெண்டர் நடந்தது. அது இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப உலகத்திலேயே அதிசயமான டெண்டர். அது 26 வேறு கான்ட்ராக்டர்கள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கும் 13,46,692 உதாரணமாக சொல்கிறேன். அப்படிங்கிற ஒரு ஆட் அமௌண்ட்டை 26 பேரும் கோட் பண்ணுவான். ரகசியமான சீல்டு டெண்டர். இவன் என்ன கோட் பண்ணான்னு அவனுக்கு தெரியாது, அவன் என்ன பண்ணான்னு அவனுக்கு தெரியாது. 26 பேரும் 13 லட்சம் கோட் பண்ணால் கூட எல்லோரும் தோராயமாக பண்ணியிருக்காங்க. அது எப்படி வந்து ஒரு ஆட் அமௌண்ட், 1 ரூபா 2 ரூபா கூட வித்தியாசம் இல்லாமல், அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு சிண்டிகேட் மாதிரி பண்ணி இப்போ எல்லோரும் இவ்வளோ போடுங்க, எல்லாருக்கும் உனக்கு மொத்தம் 2 லட்சம் டிரான்ஸ்ஃபார்மராக 26 பேருக்கு பிரித்து கொடுத்துரும், எல்லோரும் இவ்வளோ காசு கொடுத்துருங்க. அந்த சமயத்தில் நடந்தது என்னன்னால், இங்கே எனக்கு தெரிந்து 13 லட்சம் நினைக்கிறேன், 13 லட்சம் சொச்சம். அதே அந்த 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 இப்போ எந்த டிரான்ஸ்ஃபார்மரோ அது எவ்வளவு கிலோவாட்டுன்னு ஏதோ ஒன்று வருது இல்லையா, அது குஜராத்திலும் வேறு சில மாநிலங்களிலும் 5 to 7 லட்சம் ரூபா வரைக்கும் தான் அதுடைய காஸ்ட். இங்கே 12 13 லட்சம், டபுள் மடங்கு. அப்படின்னா என்ன நடந்திருக்குங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியுது. இதுக்கு ஒன்றும் பெரிய நம்ம ஜேம்ஸ் பாண்டாக இருக்கணும், பெரிய எந்த அறிவுலாம் நமக்கு தேவையில்லை, ஷெர்லாக் ஹோம்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 7 லட்ச ரூபான்னு வச்சுங்களேன் வேறு ஒரு மாநிலத்தில், இங்கே மிஞ்சி போனால் 7.5 லட்ச ரூபான்னு வந்தால் கூட ஏதோ முன்ன பண்ணன்னு சொல்லலாம். அதே ஸ்பெசிஃபிகேஷன் 12 லட்சம் 13 லட்சம் வருதுன்னால் எங்கே போயிருக்கு பணம்ன்றது தெரியும். இது வந்து இதே வழக்கில் வந்து இடி இதில் KN நேரு சம்மந்தப்பட்ட வழக்கில், இதே மாதிரி வழக்கில் 7.5% 10% வரைக்கும் பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில்
திமுகவுடைய கட்சிக்கு பணம் போயிருக்கிறது. சொல்கிறது யார்? இடி. எங்கே சொல்கிறாங்க? சென்னை உயர்நீதிமன்றத்தில் அஃபிடவிட்டாக ஃபைல் பண்ணுறதுல சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அதில் கூடவே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பார்ட்டி ஃபண்டை நிர்வகிப்பவர் முதலமைச்சர் திரு M.K. ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின், இவங்க 2 பேர் மட்டும்தான் அதில் கையெழுத்து போடுறது. அதாவது அந்த நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுனா நீங்கள் கையெழுத்து போடுவீங்க, உங்கள் குடும்பத்தில் யாராவது கையெழுத்து போடுவாங்க ஜாயிண்ட்டாக. இவங்க 2 பேர் தான். அப்போ வரவும் அவங்களுக்கு தெரியும், அதிலிருந்து செலவும் அவங்களுக்கு தெரியாமல் பண்ண முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? லஞ்சம் என்பது இந்த பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் பெறப்பட்டது. அதுக்கப்புறம் அது எங்கே போச்சு, குடும்பத்துக்கு போச்சா, எந்த குடும்பத்துக்கு போச்சு, இதை வந்து யார் சொல்கிறா? இடி வந்து வெளிப்படையாக ஒரு அஃபிடவிட்டில் இது KN நேரு விவகாரத்தில் கொடுத்தது. அப்போ இதை எடப்பாடி அவர்கள் அந்த பேஜையே எங்கேருந்தோ எடுத்து அவரும் வெளியிட்டார், அண்ணாமலை அவர்களும் வெளியிட்டார், மற்ற சீமான் போன்றவர்களும் பேசினார்கள். இப்படி எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து அதை அந்த அந்த பக்கத்தை வைத்தே 51ஆம் பக்கமாக என்னமோ மொத்தம் 250 சொச்சம் பக்கம் வந்து அவங்க ஃபைல் பண்ண ஆவணங்கள், ஆதாரங்கள். இப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னென்னா திட்டமிட்டு, அதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுங்கிறது அவங்க ப்ராஜெக்ட் பண்ணணுன்ற எண்ணத்தை விட அந்த ப்ராஜெக்ட் மூலமாக பணம் எவ்வளவு பண்ணலான்னு வச்சு தான் ப்ராஜெக்டே அவங்க வந்து திமுகவில் கொண்டு வருவாங்க. இது இப்போ இல்லை, இது நம்ம தொட்டு திமுகவுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி தான் இருக்கும். கூவத்தை க்ளீன் பண்ணுறேன்னு ஆரம்பித்தா கூவத்தை க்ளீன் பண்ணுறது அவங்களுடைய எண்ணமாக இருக்காது. அதில் எவ்வளவுன்னு பார்த்தா அன்றைக்கி 3 கோடி, அந்த 3 கோடி இன்றைக்கி எடுத்து கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈக்குவலண்ட் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 கோடிக்கு அதோடைய விலைவாசி எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா 50-100 கோடி வரும். சட்டமன்றத்தில் திடீர்னு கேட்டாங்க, இந்த 3 கோடி கூவத்தில் சுத்தம் பண்ணி உல்லாச படகுலாம் விடுவோம்னு சொன்னீங்களே, எப்போ விடுவீங்க? ரொம்ப நாள் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. இல்லை, கூவத்தில் திடீர்னு முதல்ல வந்துருச்சுன்னு யாரோ பார்த்து சொன்னாங்க. இந்த முதல்ல இருந்தால் உல்லாச படகு விட்டால் பயணிகளுக்கு ஆபத்து, மக்களுக்கு ஆபத்து. அதனால் வந்து இந்த முதலையை கண்டுபிடிச்சி அதை அகற்றி விட்டு தான் நாங்கள் வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும். அன்றைக்கி எப்போ நான் சொல்கிறது வந்து 40 வருஷத்துக்கு முன்னால், 70களில் வச்சுங்களேன், 40-50 வருஷம் முன்னாடி. அந்த முதல்ல பாருங்கள், இன்னி வரைக்கும் கிடைக்கல. இருந்தாலும் கிடைக்கும். அதாவது அப்போ அந்த கூவத்தை இதே மாதிரி இப்போ வந்து அடையாறு சுத்திகரிப்பு, அடையாறுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அடையாறுனா ஏதோ தென் சென்னையில் இருக்கிற அடையாறுன்னு நினச்சிக்க வேணாம். அடையாறு, அந்த ஆறு, அது பேர் அடையாறு. அது ஒரு பர்டிகுலர் இடத்துல அது அந்த ஏரியா பேர் அடையாறு இருக்கக்கூடிய ஏரியா. அது எங்கே? அந்த கூவத்தூர்லேயே இங்கேருந்து ஆரம்பிக்கிறது பெரிய நதி. இந்த அடையாறை ஒட்டி அதுவும் சென்னை நகரத்துக்குள்ளே வரக்கூடிய அந்த பகுதிகளில் நீங்கள் வந்து ஆக்கிரமிப்பு குடிசைகள் போட்டிருக்காங்க. சில பேர் சிமெண்ட் வீடே கட்டியிருக்காங்க. அதெல்லாம் வந்து புறம்போக்கு அல்லது அரசு நிலங்கள். அது ரெண்டாவது, அதில் ஆபத்து அதிகம். திடீர்னு அடையாறில் வெள்ளம் வந்துச்சுன்னால் இந்த வீட்டுலலாம் பாதிக்கப்படும். மக்கள், குழந்தைகள் எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. இன்னொன்று, இந்த மாதிரி நீங்கள் வீடெல்லாம் கட்டும்போது அந்த நதி வந்து தெளிவாக பாய்வதற்கான அடைபடிக்கிறது, அதோடைய நீரோட்டம் அடைபடிக்கிறது. பல வழிகளிலும் இதனால் பாதிப்பு. இந்த திமுக அரசு கடந்த 5 வருடங்களில் ஒரு வருடமும் 1500 கோடி ரூபா அடையாறு சீர்திருத்தம் மேம்பாடு. ஒரு வருஷத்துக்கு 1500 கோடி ரூபா, 5 வருஷத்துக்கு என்ன பார்த்து 7500 ரூபா, 7500 கோடி. நானும் அந்த அடையாறு பகுதியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நானும் அது வரும்போது போகும்போது பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 1 கோடி ரூபா கூட செலவு பண்ணதா தெரியல. இப்போ கூட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இந்த மழைநீர் வடிகால் அந்த திட்டத்துக்காக 4000 கோடி சொச்சம் திமுக அரசு வாங்கிச்சு. அதில் மத்திய அரசு கணக்கு கேட்டபோது, மறுபடியும் வேணும்னு கேட்டபோது, ஐயா நீங்கள் ஏற்கனவே வாங்கினதுக்கெலாம் கணக்கு கொடுங்க, என்ன எப்படி செலவு பண்ணீங்க, எங்கே செலவு பண்ணீங்க, இப்போ அது என்ன ஸ்டேட்டஸ், இதை சொல்லுங்கன்னு பிடிவாதமாக கேட்டபோது வெறும் 90 கோடி ரூபாய்க்கு மட்டும்தான் அவங்களால கணக்காடு காமிக்க முடிஞ்சுதான் திமுக அரசால். 4000 எங்கே இருக்குது? 4000 கோடி, 90 கோடி எங்கே இருக்குது? ஐயா 4000 கோடிக்கு வாங்கிட்டு நீங்கள் ஒரு 3500 கோடி கணக்கு காமிச்சா கூட சரி, ரைட்டு, ஏதோ ஒரு மிச்சம் ஏதோ கணக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. வெறும் 90 கோடிக்கு தான் கணக்கு காமிக்கப்பட்டதாக சொல்கிறேன். இது திமுக ஆட்சி. இப்பொழுது இந்த திமுக ஆட்சியில் நடந்த இந்த விவகாரங்களை மறைப்பதற்கு தான் இந்த ஹார்ட் டிஸ்க் காணாமல் போயிருக்கிறது என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி.
நீங்கள் இப்போ தாவேக அரசு மீது குற்றம் சுமத்துவது வந்து என்னென்னா கவனக்குறைவு, அலட்சியம். கரூரில் என்ன நடந்ததோ அதே தான். அதே மாதிரி உள்ளார நடவடிக்கை எடுக்கணும், அதாவது செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணணும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவில் இருக்காங்களா டிவிகே அரசாங்கம்? செந்தில் பாலாஜி மீது வன்மம் இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம். அந்த வருத்தத்திலும் வன்மத்திலும் ஒரு நியாயம் கூட இருக்கலாம். அந்த கரூர் நிகழ்ச்சிக்கு அவர் ஒரு பெரிய காரணம். என்னன்னா இது வந்து நம்ம சொல்லலை, அவங்களே போய் சிபிஐ கேஸில் செந்தில் பாலாஜி தான் காரணம், அவர் தான் வேண்டுமென்றே சதி செய்து விட்டார். ஆனால் திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு இது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிலாம் கிடையாது, அரசியல் ரீதியான, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா துறை ரீதியான ஊழலுக்கு நடந்த அந்த விஷயத்தை தான் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த துறை ரீதியான ஊழல் எப்போது நடைபெற்றது? திருமாவளவன் அவர்கள் விசிக திமுகவுடன் கூட்டணியில் இருந்தபோது தான் நடந்தது. ஆமா, அதை பற்றி எதாவது பேசுகிறாரா அவர்? இல்லை. இப்போ இந்த ஒரு மாதத்துக்குள்ளே ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆமாம், நம்ம வந்து தாவேக அரசியல் வந்து ஊழலே நடக்காது அப்படின்லாம் நம்ம வந்து எதுவும் யாருக்கும் கேரண்டி பண்ண முடியாது. போக போக தான் தெரியும், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு மாதத்திற்குள் நடந்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அது காணாமல் போயே 15 நாளைக்கு மேலே ஆகுதுன்னா இவங்க ஆட்சிக்கு வந்த ஒரு 10 நாளில் அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்குள்ளே இவங்க ஊழல் பண்ணி டெண்டர் விட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்போது திருமாவளவன் எந்த கூட்டணியில் இருந்தாரோ, திமுக கூட்டணியில், அந்த கூட்டணியில் இருந்த திமுக வந்து ஆட்சியில் இருந்தபோது தான் இந்த ஊழல்கள் நடந்திருக்கிறது. இப்போ தனிப்பட்ட வன்மத்திற்காக இல்லை, ஊழல் நடந்திருக்கிறதுனால் திருமாவளவன் நாங்கள் ஊழல் செய்து கொண்டிருந்த திமுக ஆட்சியில் நாங்கள் கூட்டணியில் இருந்தோம், அது ஊழல் கட்சி, ஊழல் செய்கிறார்கள் என்பது தெரிந்தும் அங்கு நாங்கள் வந்து எங்களுடைய கட்சியின் நலனுக்காகவோ இல்லை என்னுடைய நலனுக்காகவோ நாங்கள் அங்கே வந்து கூட்டணி இருந்தோம் என்பதை என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒப்புதல் வாக்குமூலம். ஒப்புதல் வாக்குமூலம் தானே இது, தனிப்பட்ட வன்மம் இல்லை. ஊழல் நடந்ததை அப்போ ஊழல் நடந்ததுன்னு ஒத்துக்கிறீங்க. யார் பீரியடில் நடந்தது? திமுக பீரியடில். திமுக பீரியடில் நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்களே, ஏதாவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஐயா இந்த மாதிரி ஊழல் நடந்தது எங்களுக்கு தெரியாது. செந்தில் பாலாஜி விஷயத்தில் நீங்கள் என்ன பேசியிருக்கிறீர்கள்? செந்தில் பாலாஜி போக்குவரத்து, இப்போ வந்து போக்குவரத்து இதை பற்றி அதை எடுக்கணும்னு சொல்லி ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க தாவேக ஆட்சி, அதாவது தமிழக அரசு. எந்த வழக்கு? அந்த பழைய அந்த போக்குவரத்து எதுக்காக இடி வந்து அவரை கைது செய்யணும்? 2016 அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் போங்க. ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் என்ன பேசினார் தேர்தல் போது? 2016 தேர்தலுக்கு முன்னால் இங்கே கரூரில் ஒரு மாஃபியா தலைவர் இருக்கிறார், அவர் வந்து போக்குவரத்து துறையில் வந்து நிறையா இந்த மாதிரி இதெல்லாம் கண்டக்டர் டிரைவர்ஸ்க்கெலாம் வசூல் பண்ணிட்டாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதலில் அவரை சிறைக்கு அனுப்பணும். 2016 அவங்க ஆட்சிக்கு வரல, 2021 வந்துட்டாங்க. வந்துட்டீங்கள நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்கல்ல அவரை சிறைக்கு அனுப்பலான்னா என்ன பிரச்சனைனா அதுக்குள்ளே அவர் திமுக வந்துட்டார், மாறி வந்து விட்டார். இங்கே வந்தவொன்னா அவருக்கு ஞான ஸ்நானம் செய்து வைத்து அவர் புனிதராகி விட்டார் திமுகவுக்கு வந்ததுனால. அதே 2010 அப்போ பேசின வழக்கு இப்போ பேசும்போது அவரை வந்து கைது செய்தது அரசியல் வன்மம், பாஜகவின் அரசியல் வன்மம். அது வந்து அவர் வந்து தீரர். யார்? செந்தில் பாலாஜி தியாகி. என்ன பண்ணார்? போக்குவரத்து துறையில் 2000 பேருக்கு மேலே வந்து ஒரு கண்டக்டர் டிரைவர் ஒரு போஸ்ட்டுக்கு அப்புறம் வேறு போஸ்ட்டுக்கெலாம் வந்து பணம் வாங்கிட்டு அது பிரச்சனையான ஒன்று என்ன பண்ணார்? கொஞ்சம் பேர்கிட்ட அந்த பணத்தெல்லாம் நான் வந்து திருப்பி வாங்கிட்டேன்னு சொல்லி ரசீது, ஒரு அக்ரிமெண்ட்டோ ரசீதோ எம்ஓயோ ஏதோ ஒன்று போட்டு அது கோர்ட்டில் கொடுக்குறாரு. அந்த கோர்ட்டும் அது என்ன கோர்ட்டு, ஃபுட்பால் கோர்ட்டா டென்னிஸ் கோர்ட்டா, அது என்ன கோர்ட்டுன்னு தெரியல. ஏன்னா அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம நீதித்துறையை அவமதிக்கணுங்கிறது நம்மளுடைய எண்ணம் இல்லை. ஆனால் இப்படியும் நீதித்துறை நம்ம சொல்லலை. இப்போ சமீபத்தில் உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கு, நீதித்துறையில் வந்து ஊழலே நடைபெறவில்லை என்று சொல்ல முடியாதுன்னு உயர்நீதிமன்றமே சொல்லுது. அப்படின்னா அவங்களுக்கும் தெரியுது சில விஷயங்களை வந்து வெளிப்படையாக பேச முடியாதுன்றதுனால கூட இருக்கலாம். ஏன்னா மக்களுடைய கடைசி நம்பிக்கை நீதித்துறைன்னும் போது அதன் மீது நம்பிக்கை வெகுவாக குறைந்து விடக்கூடாது என்பதனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம். ஆனால் வெளியில் தெரியாமல் போகாதில்ல. நீங்கள் இப்படி நினச்சி பாருங்கள், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு விஏஓ இருக்கார், இல்லை வேறு ஒரு பியூனோ இல்லை ஏதோ ஒரு கிளர்க்கோ இருக்கார், ஏதோ ஒரு 1000 ரூபா லஞ்சம் வாங்கிறார் ஒரு ஃபைல் மூவ்மெண்ட்டுக்காக. நிறையா வந்து இந்த ஃபைலை அடுத்த லெவலுக்கு அனுப்பணுன்னா காசு கொடுக்கணுமா?
மாட்டின உடனே அந்த 1000 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டாரு, விட்டுருவீங்களா? அவருக்கு என்ன அதாவது தண்டனையோ அந்த ப்ராசஸோ ப்ரொசீஜரோ அதுதானே வந்து சட்டம் விதிமுறை தானே அமைச்சருக்காக இருந்தாலும் இருக்கணும். பணத்தை திருப்பி கொடுத்துட்டாருன்றதுனால வழக்கிலேருந்து அவரை ரிலீஸ் பண்ணது அந்த யாரோ நீதிபதி. அதுக்கப்புறம் மறுபடியும் உயர்நீதிமன்றம் சுவோ மோட்டோ தானாகவே எடுத்துக்கொண்டு இப்படிலாம் ரிலீஸ் பண்ணுது. அதுவும் எப்படி கண்டுபிடிச்சாங்க? 3 அமைச்சர் வேறு வேறு கோர்ட்டில் இதே மாதிரி விடுதலையான அந்த தீர்ப்புகளை பார்த்தா 3 வாசகங்கள் ஒரே மாதிரி இருக்குது. பெயர் வழக்கு எண் மட்டும்தான் வித்தியாசம், பாக்கியெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தீர்ப்பு எழுதுனது ஒரே ஆள் வந்து விழுப்புரத்தில் ஒருத்தர் கோர்ட்டில் ஜட்ஜாக இருக்க முடியாது. அவரே வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஜட்ஜாக வேறு இடங்களில் ஜட்ஜாக இருக்கிறவங்க எண்ணம் வந்து ஒரே வார்த்தைகளில் வராது, ஒரே மாதிரி வார்த்தைகளில் வராமே தவிர ஒரே மாதிரி அதாவது அச்சடித்தார் போல் இருக்க வாய்ப்பு இல்லை. அதை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. இப்பொழுது இதெல்லாம் நடந்திருக்கு. திருமாவளவன் தைரியமாக சொல்ல வேண்டியது தானே. சரி, இப்போது செந்தில் பாலாஜி கைது செய்ய வாய்ப்பு இருக்கா சார்? செய்யப்படலாம். ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து சிபிஐ கைது செய்தால்தான் அது வந்து முறையாக இருக்கும். ஏன்னா சிபிஐ வழக்கு வந்து இந்த வழக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கு, அது ஆல்ரெடி சிபிஐ வழக்கு கூடாது என்று போட்டது வந்து தள்ளுபடி ஆயிடுச்சு. அப்போ அது இருக்குது. இந்த போக்குவரத்து வழக்கு ஏற்கனவே ஒரு பொசிஷனில் இருக்கிற வழக்கு. இது மறுபடியும் ஃபர்தராக வந்து இதை மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் இப்போது இவங்க கேட்டிருக்கிறது. இப்போ இதிலே கரூர் வழக்கையும் சேர்த்து விசாரணை நடத்தணும்னு நினைப்பாங்களா? இல்லை, கரூர் வழக்கு என்பது விசாரணை, அது தனிப்பட்ட, இது ஊழல். அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு 41 பேரின் மரணத்திற்கு காரணமான அந்த மாதிரி ஒரு சூழல் உள்ள வழக்கு. அதில் வந்து விசாரணையில் என்ன தெரியும்? ஒன்று, யாராவது சதி செய்தார்களா? இவங்க வந்து செந்தில் பாலாஜி தான் சதி செஞ்சார்னு ஆதவர்ஜனா போய் சாட்சி, அவர் மற்ற நிர்மல்குமார் யாரெல்லாம் அவங்க வகையில் போய் சாட்சி சொல்லியிருக்காங்க. அதை வச்சு சொல்கிறோம் நம்ம. அதுதானா? அதே சமயம் வந்து இல்லை, இவர்களுடைய கவனக்குறைவு. ஏன்னா விஜய் அவர்கள் தன்னுடைய தொண்டர்கள் அல்லது ரசிகர்கள் 41 பேரை வந்து சொல்லக்கூடாது, சாகடிக்கணும்னு நினச்சி எதுவும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் அவர் தாமதமாக வந்தார், இல்லை வந்து காவல்துறை ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போவேணான்னு சொல்லியும் மீறி போனார் இப்படின்னு காவல்துறையிலேருந்து அப்போ சொன்னாங்க. அது உண்மையா இல்லையா, புனையப்பட்டதா அப்படிங்கிறது விசாரணை, சிபிஐ விசாரணை தான் சொல்லணும். என்னை பொறுத்தவரை விஜய் மீதோ இந்த விஜயுடைய நிர்வாகிகள் மீதோ கவனக்குறைவு, நிர்வாக திறன் குறைவு என்று சொல்லலாமே தவிர அவர்கள் ஏதோ திட்டமிட்டு சதி செய்ததாக சொல்வதற்கு கொஞ்சம் கூட அதில் வந்து லாஜிக்கே இல்லை.